கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. துக்க வெள்ளி வந்தாச்சுனாலே, அதாவது பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே வந்தாச்சுனாலே எல்லா சபைகள்லையும் 7 வார்த்தை. பல சபைகளில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் குட் ஃப்ரைடே வேறு துக்க வெள்ளிங்கிற பேரை வச்சுருக்குது. அன்றைக்கி வேறு ரொம்ப வியாகுலமான துக்கமான நாள். ஆனால் அன்றைக்கி ஜனங்கள் 7 பிரசங்கம் கேட்குறாங்க. ஒருத்தர் அதை பற்றி தான் சொல்கிறவள சொன்னார், 7 வார்த்தை பிரசங்கம் கேட்குற நாளுங்கிறது 7 முறை நம்மளை சிலுவையில் அறைகிறது மாதிரி. நிறைய நேரங்கள் அப்படி தான் இருக்கிறது. இந்த அதாவது 7 வார்த்தைகளை அன்றைக்கு தான் நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை விட்டு நம்ம விலகி வரவே முடியலை. சிலர் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் அல்லாத சிலர் கூட இந்த குட் ஃப்ரைடே டைம்லாம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இந்த இதிலெல்லாம் கலந்துக்குவாங்க. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் வந்தாலும் இங்கே வருகிறவங்கள கேட்குறது இந்த 7 வார்த்தை தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த 7 வார்த்தை பேசி பேசி அப்புறம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அந்த 7 வார்த்தை பாரம்பரியத்தை நம்மால் நீக்க முடியலை. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுமரணங்கள் தொடர்பாக, சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட தொடர்பாக, ஜீவனை கொடுத்த தொடர்பாக, பாவ மன்னிப்பை உருவாக்கின தொடர்பாக, பாவ நிவாரணம் உருவாக்கின எவ்வளவோ பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தை உருவாக்கிவிட்ட காரணத்தினால அதை விட்டு விலக முடியலை. ஒரு சில சபைகள் கொஞ்சம் தங்களை விடுவித்திருக்கிறாள். 7 வார்த்தை பேசக்கூடாது என்பதெல்லாம் அல்ல. 7 வார்த்தை மிக அருமையான சத்தியங்களை உள்ளடக்கினது. ஆனால் அந்த 7 வார்த்தையை வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த குட் ஃப்ரைடே தான் நம்ம பேசுகிறோம். மாற்றி ஏதாவது இன்னொரு முறை பேசுனா அங்கேயே கேட்பாங்க, இது என்னங்க குட் ஃப்ரைடே, இது இன்னைக்கு போயிட்டு சிறுவையில் இயேசு பேசுகிற வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சில வார்த்தைகளை அந்த தினத்தில் தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம் உருவாகி விட்டது. இந்த பாரம்பரியங்களுக்கு சத்தியத்தை விட ரொம்ப பெரிய ஒரு வலிமை இருக்கிறத பார்த்தீங்களா? மனுஷன் உருவாக்குறது, அதாவது பாரம்பரியம் எல்லாம் தவறு கிடையாது. சில பாரம்பரியங்கள் தவறு, சில பாரம்பரியங்கள் நல்லது. 7 வார்த்தையை தியானிக்கிற பாரம்பரியம் தவறு கிடையாது. ஆனால் இதை விட நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்களே வருஷத்தில் முதல் முறையாக கலந்துக்குவாங்க. முதல் முறை, ஒரு சிலருக்கு 2ஆவது முறை. ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்மஸுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் குட் ஃப்ரைடே தான் வருவாங்க. அன்றைக்கி தான் வார்த்தையை அவங்க கேட்கவே செய்கிறாங்க. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் வந்தாலும் கேட்குறது 7 வார்த்தை தான். 7 வார்த்தைகளை நம்ம பேசுகிறதும் தியானிக்கிறதும் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அது தான் குட் ஃப்ரைடேயில் தியானிக்கணும். அதை விட்டால் வேறு வழி இல்லை. இந்த 7 வார்த்தைக்கு அப்பால் ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசலையா? அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போவதற்கு முன்பாக எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அதையும் பேசலாம். அதாவது நாம் குறிப்பிட்ட ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமை மாறணும், விடுதலை வேணும். நீ நிறைய பாரம்பரியங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தவறு கிடையாது. ஆனால் இதற்கு தான் நம்ம முதலிடத்தை வச்சுருக்கணும். சத்தியத்தை விட இந்த பாரம்பரியத்துக்கு தான் முதலிடம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் எதுக்கு தான் வராங்க? குட் ஃப்ரைடே வராங்க, கிறிஸ்மஸுக்கு வராங்க, ஆரோஸ் ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. ஏன்னா அது ஒரு பாரம்பரிய சார்ந்த நிகழ்வுகளுக்கு தவறாமல் வராங்க. ஆனால் சத்திய சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஆப்சன்ட். எனவே அருமையானவர்களை, பாரம்பரியங்கள் தவறல்ல. ஆனால் பாரம்பரியங்களை நம்ம கட்டி போடக்கூடாது, ஒரு அடிமையாகக்கூடாது. நான் நிறைய சர்ச்சஸில் பார்த்துருக்கேன். இந்த அசனம் அது இதுன்னு விருந்து வைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு கிறிஸ்தவர்களும் வருவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் அதே அசனம் நடக்கிற திருச்சபைகளில் அசனம் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள் கூட்டம் நடக்கும். அதில் தேடி தேடி பார்த்தா கூட 50 பேரை சில சர்ச்சஸில் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அசனம் வைக்கிறாங்களோ இவ்வளவு ஜனங்கள் எங்கேருந்தான் வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி வரும். காரணம் என்ன? அதாவது தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ட்ரெடிஷன் ரேதர் தென் த ட்ரூத். சத்தியத்தை விட அந்த பாரம்பரியம் அதிக முக்கியத்துவம். எனவே பாரம்பரியங்கள் தவறல்ல, ஆனால் பாரம்பரியங்கள் சத்தியத்தை மேற்கொண்டு விட்டது. அதனால தான் ஆண்டவர் அந்த காலத்தில் சொன்னார், நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் அவமாக்குறீர்கள். மத்தேயு 15 மத்தியத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 5-6 வசனங்களில் அதை நம்ம பார்க்குறோம். உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் அவமாக்கி விட்டீர்கள், அதை செல்லாதாக்கி விட்டீர்கள். எனவே பாரம்பரியங்கள் தவறானவைகள் அல்ல, ஆனால் பாரம்பரியங்கள் முதலிடம் பெறுவது தவறானது. இந்த பாரம்பரியத்தை ஒட்டித்தான் போக வேண்டும், இதற்கு அப்பால் வேறு ஒன்றுமே இல்லை என்கிறது போல நடைமுறைகள் தவறு. எனவே நாம் அவர்கள் உணர வேண்டும், நல்ல பாரம்பரியங்களை பின்பற்றுவோம். ஆனால் அதை விட மிக முக்கியமானதான் வேதம் நமக்கு கொடுக்குற சத்தியம். அந்த சத்தியத்தை முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.